Hey guys, welcome to my channel. Today என்ன content? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தக்காளி சாதம் பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஈஸியாக ஒரு குயிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபுட் வந்து பேபிக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ ஈஸி டு டைஜஸ்ட் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக நமக்கு லாஸ்ட்டில் வந்து இந்த தோல்லாம் தனியாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சீரகத்தூளும் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபுட் நீங்கள் நைட் டைமில் கூட கொடுக்கலாம். டின்னராகவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபுட் வந்து 8 months ப்ளஸ் பேபிஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் நான் பருப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. டைரெக்டாக வெறும் தக்காளியோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கிற மாதிரி அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தண்ணியை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க நான் சாதத்தை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வடிக்காத ரைஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதையும் டைரெக்டாக ஆட் பண்ணி ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஒரு 2 to 3 விசில் மட்டும் குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதனால் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், பேபி ஃபுட் ரெடி. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த டொமேட்டோவில் இருக்க தோலெல்லாம் வந்து தனியாக வந்துடும். ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டொமேட்டோவை அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் சூடாக இருக்கும்போதே நான் நல்லா வந்து ஸ்மாஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பேபி ஃபுட் ரெடி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். Thank you. Bye.